ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து அப்போஸ்தலர் புத்தகத்தை குறித்து நாம தியானித்து வருகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்போஸ்தலர் அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் இருக்கிற முன்னுரையிலிருந்து நாம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களை முதல் அதிகாரம் அப்போஸ்தலருடைய முதல் அதிகாரத்திலே நம்ம கற்றுக்கொண்டோம். கடந்த வகுப்பிலே 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதையும் மேல் வீட்டு அறையினுடைய அபிஷேகத்தையும் குறித்து நாம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அந்த 2வது அதிகாரத்திலேயே ஒரு வசனத்தை நான் கடைசியாக சொன்னேன், ஞானஸ்நானத்தை குறித்து. ஏன் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த உடனே 38வது வசனம் சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்ம பார்த்தோம். ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால என்று நாம இன்றைக்கு அதை குறித்து நாம தியானிக்க போறோம். அதை குறித்து நாம ஆழமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் இன்றைக்கு அநேக நேரங்களில பேதுருடைய செய்தியில, பேதுருனுடைய பிரசங்கத்துல ஒரு 4 காரியத்தை நான் சொன்னேன். என்னெல்லாம் பேதுரு பிரசங்கத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி. காலம் நிறைவேறிவிட்டது, காலம் கடைசி காலத்தை குறித்து அவர் பேசினார். இயேசு தாவீதினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாரு. அதே போல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னாரு. அவர் மரித்தோரையும் உயிரோடு உள்ளவரையும் அவர் நியாயந்தீர்க்க மீண்டும் வருவார் என்று அவருடைய பிரசங்கத்துல சொல்லப்பட்டதை எல்லாம் நாம கற்றுக்கொண்டோம். அதற்கப்புறமா 34, 35வது வசனத்துல பார்த்தோம், பேதுருனுடைய பிரசங்கத்தினுடைய பலன் என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். ஏன்னா ஜனங்கள் உடனே அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அப்புறம் தான் இந்த 38வது வசனத்துல ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம மத்தேயு 28வது அதிகாரத்துல 19வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கட்டளையாகவே சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களின் சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்லும் பொழுது, அன்னைக்கு இருந்த யூத ஜனங்கள் இயேசுதான் இந்த மேசியா என்று அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அவர்கள் நம்பவில்லை. அதனாலதான் சீஷர்கள் என்ன பண்ணினார்கள்? பேதுரு இந்த இடத்துல இயேசுவினுடைய நாமத்தை வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். யூதர்கள் பிதாவையும் பரிசுத்தாவையும் நம்புறாங்க. ஆனா இந்த மேசியாவை அவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறார்கள்? அவர்கள் நம்ப மாட்டேங்கிறார்கள். இயேசுதான் மேசியா என்று சென்றவர்கள் நம்ப மாட்டேங்கிறார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் நாட்கள்ல அநேக சீஷர்கள் இயேசுவினுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38வது வசனத்துல பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 9:18 பவுல் எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்பதை குறித்து நாம பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 16:33 நான் சொல்லுகிறது எல்லாமே அப்போஸ்தலர் அதிகாரம் 16:33 அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கு பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 18:8 கொரிந்தியர் சபையர் அநேகர் விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:4 பார்க்கும்பொழுது பவுல் இங்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஏன்னா பவுல் அவருடைய நிருபத்தை முடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்க பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தி தான் அவர் நிறைய அவருடைய நிருபங்களை அவர் முடித்திருப்பார். அதனாலதான் பவுல், பேதுரு எல்லாருமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலதான் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார்கள். ஏன் இயேசுவினுடைய நாமம் என்று சொன்னேன் என்றால், அங்கு யூதர்கள் இயேசுதான் மேசியா என்று அவர்கள் நம்பவில்லை. ஆனா அவங்க பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்புகிறார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் நிருபத்துல இயேசுவை என்ன செய்தார்கள்? இயேசுவினுடைய நாமத்தினால அவர்கள் ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஏன் இயேசுவினுடைய நாமத்தினால ஞானஸ்நானம்? ஆண்டவர் கிறிஸ்துவம்
கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்பதாகவே யூதர்களிடத்துல சுத்திகரிப்பு கழுவுதல் என்கிற ஒரு முறை இருந்தது. இதை நாம எங்க படிக்கிறோம், எங்க பார்க்கிறோம் என்றால் யாத்திராகம புஸ்தகம் 30வது அதிகாரத்திலையும் லேவியராகம புஸ்தகம் 15வது அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். யூதர்களுக்கு யாருக்கெனவே ஒரு சுத்திகரிக்கிற முறைமை இருந்தது என்பதை நாம யாத்திராகம புத்தகத்துல பார்க்கிறோம். அதற்கென்று பழைய ஏற்பாட்டுல இதற்கென்று தனியா ஒரு மதம் மாற்ற ஒரு ஞான ஸ்நானம் அங்கு கட்டளையிடப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுல அது கட்டளையாக ஆண்டவர் கொடுத்தார். ஒரு யூதர் இயேசுவினுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுவது ஒரு துணிச்சலாக இருந்தது. ஒரு ஏன் அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா யூதர்கள் ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, மத அடையாளத்தை மாற்றுவது போல என்ன செய்தார்கள், கருதினார்கள். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தையும் வழிபாட்டு முறைகளையும் பாரம்பரியத்தையும் அவர்கள் உறுதியாக பற்றி இருந்தார்கள். இந்த யூதர்கள் இயேசுவ மேசியாவாக ஏற்றுக்கொள்வது என்பது அவர்கள் மத தலைவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா இருந்ததுனாலதான் அவர்கள் இயேசுனுடைய நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு ரொம்ப தயக்கமா இருந்தார்கள். ஒரு துணிச்சலாவும் கூட இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்றால் சமூகத்தினால ஒதுக்கப்பட்டுருவார்கள். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததுனால இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்பே கட்டுப்பாடு செய்து இருந்தார்கள். அதே போல 16:2 கூட நாம பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர்கள் உங்கள் ஜெப ஆலயங்களுக்குள் புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தானே தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலமும் என்ன செய்யும், வரும் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். சமூகத்தினால இவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். சில ஆபத்துக்கள் என்ன செய்யலாம், வருதலாம், கைது வரலாம். ஒருவேளை நம்ம அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கு ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிறதை கூட நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் ஏன் இயேசுவினுடைய நாமத்தினால ஞான ஸ்நானம், ஏன் ஒரு யூதர் இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறுவது மிகவும் ஒரு துணிச்சலான முடிவா இருந்ததுனால 3 காரணம் தான். குடும்பத்தினரால நிராகரிக்கப்படலாம், 2 மத தலைவர்களினால நிராகரிக்கப்படலாம், 3 சமுதாயத்தினால இவர்கள் என்ன செய்யலாம், ஒதுக்கப்படலாம். நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து இன்னும் விளக்கமாய் பார்க்கணும்னால் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானத்தையும் இக்காலத்து சபையினுடைய ஞானஸ்நானத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் முதலாவதாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதல் பிளஸ் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துல நாம உறுதியாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஒரு வேறுபாடாக எழுதி வைத்துக் கொள்ளலாம். யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானத்தையும் கிறிஸ்தவ இப்போ இருக்கிற காலகட்டத்தினுடைய ஞானஸ்நானத்தையும், சபையினுடைய இப்போ கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தையும் குறித்து நம்ம எழுதிக்கலாம். முதலாவது யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்காய். 2வது நம்ம பார்க்கிறோம், மேசியாவுக்கான ஒரு ஆயத்தமான ஒரு ஞானஸ்நானம், மேசியா வருகிறார் என்பதை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது இப்போ இருக்கிற ஞானஸ்நானம் உயிர்த்தெழுந்த மேசியாவை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். நாம் ஆண்டவருடைய நாமத்தை, நாம் ஞானஸ்நானம் பெற்றதை நம்ம பிறருக்கு ஆண்டவருடைய அன்பை நாம சொல்ல வேண்டும். 3வது பார்க்கிறோம், மேசியாவினுடைய யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் சிலுவைக்கு முன்பதாக இருந்தது. ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக சபை கிறிஸ்தவத்தினுடைய ஞானஸ்நானம், இப்போ இருக்கிற ஞானஸ்நானம் சிலுவை உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக இருக்கிறது. அதே போல யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம், வரப்போகிற ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இங்கு நாம இப்போ உள்ள ஞானஸ்நானம் நிறைவேறிய ரட்சிப்பை குறித்து நாம பார்க்கிறோம். இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்துல பார்க்கிறோம், கேட்டார்கள் அநேகர். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். முதலாவது இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனுடைய வார்த்தையை எப்படி கேட்டார்கள், சந்தோஷமாய் கேட்டார்கள். முதலாவது கேட்கிறார்கள்,
அதற்கப்புறம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதற்கப்புறமாய் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அப்படியானால் இந்த வேதாகம பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். முதலாவது சபை எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? வெறும் 120 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இப்பொழுது இங்க ஒரு 3000 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள், பிளஸ் ஆட் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய ஒரு காங்கிரிகேஷன் இப்போ வளர்ந்து வருகிற ஒரு காங்கிரிகேஷனாய் மாறியது. எப்படி? முதலாவது அவர்கள் கேட்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல், இரண்டாவது விசுவாசம், மூணாவது ஞானஸ்நான ஆராதனை இங்க நடக்கிறதை பார்க்கிறோம். அதற்கப்புறமாய் அதே இதுல 42வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் எப்படி இருந்தார்களாமா? உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த 42வது வசனத்துல நான் சொல்லுவேன், அவர்கள் நிலைத்திருந்தார்கள். 41வது அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். 42வது வசனத்துல அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேக ஜனங்கள் தொடப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். 41ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் இருக்கிறார்கள். 42வது அதிகாரம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் அவர்கள் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு சபையில ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், நீங்கள் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, நல்ல வேதாம கல்லூரியில் வேதத்தை நன்கு அறிந்து, நல்ல இந்த வசனத்தை ஆழமாய் அறிந்து அநேகர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, பேதுரு சொன்னது போல, பேதுரு பிரசங்கித்தது போல இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி அநேகவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே போய்விடாதபடி அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சில நாட்கள்ல நிலைத்திருந்தார்கள். எதிலெல்லாம் நிலைத்திருந்தார்கள்? அவருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிக்கிறதுல, ஜெபம் பண்ணுகிறதுல அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியத்தை இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம். 42 எதுல அவர்கள் நிலைத்திருந்தார்கள்? உபதேசத்துல, ஐக்கியத்துல, அற்பம் பிக்கிறதுல, ஜெபம் பண்ணுகிறதுல அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வளரும், நான் சொல்லுவேன், வளரும் திருச்சபை, கற்றுக்கொள்ளும் திருச்சபையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்ல ஒரு சபை வளரும்னா அது நல்ல ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு திருச்சபையாய் நாம இருக்க வேண்டும். பேதுருனுடைய பிரசங்கத்தை குறித்து நாம பார்த்தோம். பேதுருனுடைய பிரசங்கத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து நாம பார்த்தோம். எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், யாருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தார்கள், எதற்காக அப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று, இயேசுவின் நாமத்தினால எதற்காக அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று பார்த்தோம். அதே போல ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பதாக அவர்கள் எப்படி எதுல நிலைத்திருந்தார்கள் என்றும் கூட நாம பார்த்தோம். 2வது அதிகாரத்துல நம்ம இதைத்தான் ஆழமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அளவுக்கு அதிகமாய் ஊற்றப்படுகிறதை ஆரம்பத்துல நம்ம பார்த்த 2வது அதிகாரத்துல அங்கு ஒரு பெரும் சத்தம் உண்டாயி அநேக ஆச்சரியமாய் பார்த்ததை நாம பார்த்தோம். அதற்கு பின்பதாக பேதுருனுடைய பிரசங்கத்தை குறித்து நாம பார்த்தோம். அவருடைய பிரசங்கத்திற்கு பின்பதாக ஞானஸ்நானத்தை குறித்து நாம பார்த்தோம். அதற்கு பின்பதாக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எதுல நிலைத்திருந்தார்கள் என்பதை, உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள், ஐக்கியத்துல நிலைத்திருந்தார்கள், அற்பம் பிக்குதல நிலைத்திருந்தார்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4 காரியமும் அப்போஸ்தலர் சபை நாட்கள்ல இருந்தது. அதனாலதான் சிறிய சபையாய் இருந்த 120 பேர் இப்போ பெருங்கூட்டமாய் 3000 மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவருடைய வருகையுடன் இந்த அதிகாரம் தொடங்கி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அடைந்து ஆண்டவருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு ஜெபித்து பகிர்ந்து வாழ்ந்து ஆராதித்து வளர்ந்து செல்லும் ஒரு திருச்சபையுடன் முடிகிறதை நாம் இந்த 2வது அதிகாரத்துல நாம கற்றுக்கொண்டோம். பெந்தேகோஸ்தேக்கு உண்மையான ஒரு சாட்சி. பெந்தேகோஸ்தே வளர்ந்ததுக்கு இந்த 2வது அதிகாரம் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாய் சபை இந்த நாட்களிலே இதை கற்றுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உபதேசத்துல, அப்பம் வைக்கிறதுல, நாம ஜெபத்துல, இதுல நாம நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்திருந்து நாம கற்றுக்கொள்வோம். இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்வோம். தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. தொடர்ந்து அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை குறித்து
நாம கொஞ்சம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, சந்தோஷமாய் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர்? முதலாம் கேள்வி, சந்தோஷமாய் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர்? இரண்டாம் கேள்வி, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் குறித்தான விளக்கமாக ஆசிரியர் கூறின 4 காரியங்கள் என்ன? இரண்டாம் கேள்வி, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் குறித்தான விளக்கமாக ஆசிரியர் கூறின 4 காரியங்கள் என்ன? மூன்றாம் கேள்வி, அன்றைய முதலாம் சபை எந்த 4 காரியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள்? மூன்றாம் கேள்வி, அன்றைய முதலாம் சபை எந்த 4 காரியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.